தமிழக வெற்றிக் கழகம் திமுக இடையே போட்டி என்று விஜய் கூறியது கேலி கூத்தாக இருப்பதாக ஜான் பாண்டியன் விமர்சித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் ஜான் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரசிலி பாண்டியன், மாநில துணை பொதுச் செயலாளர் தமிழரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜான் பாண்டியன், எடப்பாடி பழனிசாமி கார் மாறி சென்றிருக்கிறார் என்று முதல்வர் விமர்சித்திருந்தது அரசியல் கட்சிகளில் இயல்புதான், இது ஒரு பொருட்டல்ல என்று கூறினார். தமிழக வெற்றிக் கழகம் திமுக இடையே போட்டி என்று விஜய் கூறியது கேலி கூத்தாக இருப்பதாக தெரிவித்தார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைவரும் ஒன்றிணைந்தால் நன்றாகத்தான் இருக்கும் எனவும் கூறினார். அவர் எந்த காரில் போனா என்ன, இது ஒரு பெரிய விஷயமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அமித்ஷா அவர்களையும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் போய் சந்திச்சிருக்கிறாரு. என்ன ஆலோசனை செய்தார் என்று அவரும் சொல்லவில்லை, இவரும் சொல்லவில்லை. கூட்டணி நல்லபடியாக அமையும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம எதிர்பார்க்கிறோம். கூட்டணி எல்லாம் ஒன்னா சேர்ந்த பலம், அந்த பலத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இவங்கெல்லாம் சேர்ந்ததுனால கொஞ்சம் ஆளுங்கட்சிக்கு திமுக கொஞ்சம் பயம் இருக்குன்னு அர்த்தம். அதனால அவங்க புலம்புறாங்க, அந்த காரில் போறாங்க, இந்த காரில். அது தவறுதான். எந்த காரில் போனாலும் அதை விமர்சனம் செய்யக்கூடாது, அது தவறு. இதை எப்படி சொல்லுது, கேலி கூத்தா இருக்கு. அது அவர் சொல்றாரு, தேர்தல் நேரத்தில் பார்ப்போமே, மக்கள் சொல்லட்டுமா? அதை போட்டிங்கிறத மக்கள் தானே சொல்ல முடியும், நீங்கள் தானே சொல்ல முடியாதுல்ல. மக்கள் நிர்ணயம் பண்ணுவாங்க யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாரை தேர்ந்தெடுக்க கூடாது என்பதை மக்கள் நினைவு செய்வாங்க. எல்லாரும் கூட்டணி சேர்ந்தா நல்லது தானே. இது ஒரு பொருட்கள்.